பிஸ்மில்லா. இந்த ஊர் தென்காசி வடகரை, பெரிய ஊர், மாஷா அல்லாஹ், பெரிய ஊர். இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய ஆசிரியர் ஒரு பெரிய எஜத்தை பார்க்கறதுக்காக வந்தோம். பார்த்துட்டு அப்படியே இந்த ஊரை அப்படியே பார்க்குறேன், பெரிய சுற்றி பார்க்குறேன். நான் கிராமம்னு நினச்சேன், ஆனால் பெரிய ஊராக இருக்குது. மாஷா அல்லாஹ், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் சுற்றும் போது எல்லா ஊருமே ஒரு ஊரை பார்த்தா ஒரு ஊர் அதை விட நல்லா இருக்குது. இப்படி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாம் நல்லா வாழ்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா வாழ்கிறாங்க. ஆனால் சிங்கார சென்னைக்கு போனோம்னா அந்த சென்னையில் சில இடம் தான் நல்லாயிருக்கு, நிறைய இடம் வீக்கில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கஷ்டம்லாம் இருக்குது. இங்கே எல்லாருக்கும் மேலே ரொம்ப அழகாக இருக்குது. மக்கள் ரஷ்ஷாக இருக்காங்க. தென்காசி, இதுக்கு பக்கத்தில் தென்காசி அப்படின்னாங்க. அந்த ஊரையும் போய் பார்க்க போகிறேன். இது வடகரை, ஃபுல்லாக வடகரை. ஒரு எப்படின்னா சந்தாக போகுது, நல்லா அருமையாக இருக்குது. இது ஒரு மார்க்கெட்டில், அந்த மெயின் மார்க்கெட்டில் அவர் நம்ம நண்பர் போய் யாரோ விசாரிக்கிறதுக்காக போயிருக்காரு. அதுக்காக ஜஸ்ட் ஒரு யூடியூப்காக வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டேன், யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். இது நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி வடகரை. இது இன்ஷா அல்லாஹ் பார்க்குறவங்க தெரிஞ்சுங்க. பாக்கி தெருக்கெல்லாம் போக முடிஞ்சுன்னா இதில் தொடரில் எடுத்துறேன். இந்த லைட்டு ஏன் இப்படி கிளார் அடிக்குதுன்னு தெரியல, அப்படி வெளிச்சம் மட்டும் தெரியுது, பாக்கி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. மைக்ரோஃபோன் நான் போடல, அதனால் மைக்கு அவ்வளோ கிளியராக இருக்காது. பரவாயில்ல, எனிஹவ் பார்க்குறதுக்கு அந்த வீடியோ, அந்த ஊர்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்லாயிருக்கும். இது ஒரு திருப்பதி, தமிழ் ஒரு திருப்பதி. சரி, மேலப்பாளையம் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு மேலப்பாளையம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வடகரையும் நான் சின்ன கிராமம்னு நினச்சேன், இதுவும் நல்ல பெரிய ஊராக இருக்குது. மாஷா அல்லாஹ், சந்தோஷம். எல்லா மக்கள் நல்லா இருக்கிறத பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்கும். சில பேர் கஷ்டப்படுறாங்க, சில ஊர் ஒரே கொசு தொல்லை, பார்க்குறதுக்கு தேட்டி, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு மனசு வேதனையாக தான் இருக்குது. நம்ம வெளிநாட்டில் பார்க்கும்போது ஒரு மக்கள் ரொம்ப நல்லா வாழுதில்ல, அப்படி நம்ம நாட்டு மக்களும் ரொம்ப நல்லா வாழணும்னு என்னுடைய ஆசை, என்னுடைய எண்ணமும் அதுதான். அதனால் பாராட்டுவேன், இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா பாராட்டுவேன். மக்களை நல்லா வாழ்றிய, நல்லா வாழுங்கள்னு சொல்லுவேன். பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ.